இந்தியாவில் ஹிந்தி மொழியை தவிர அனைத்து மொழிகளையும் அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை என கூறியுள்ள பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, நடுவண் அரசு இந்தியா என்கிற தத்துவத்தை அழித்துவிட்டு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை கல்விக் கொள்கையை திணிக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன செய்ய நினைக்குதுன்னு கேட்டா, அது இருமொழியை பற்றி பேசல, மும்மொழியை பற்றி பேசல. எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் விவாதம் என்னன்னா இருமொழியா மும்மொழியா, இருமொழி. எங்கயா மொழியை பத்தி பேசியிருக்கான்? எங்க மொழியை பத்தி பேசியிருக்கான்? இந்திய மொழிகளின் அழிப்பு தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. இந்திய மொழிகளை அழிப்பது. பல நூறு இந்திய மொழிகளை இந்தி விழுங்கியது. அந்த மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துடிப்பை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அவர்களை ஹிந்தி பெல்ட் சொல்லி பழிக்கிறீங்களே. நீங்க மனுஷனானு கேட்க மாட்டேன். என்ன கேட்டான் பாட்னால ஒருத்தன். இப்ப விழுங்கிடுச்சு இல்ல, இப்ப அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? சமஸ்கிருதத்தை பேச வைக்க போறோம், சமஸ்கிருதத்தை படிக்க வைக்க போறோம். 2020 தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக சமஸ்கிருதம் என்பது வீட்டுக்கு ஒருத்தர் பேசணும். வீட்டிலே பேச்சு மொழியாக எதை மாற்றுவது? சமஸ்கிருத மொழியை மாற்றுவது. இதுதான் இலக்கு. அத மீதி இருக்கிற இந்திய மொழிகளை ஹிந்தி விழுங்கிய பிறகு அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு எது மொழி? சமஸ்கிருதம்.